பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சி ஒரு வழியா ரொம்பவே பிரம்மாண்டமா முடிவுக்கு வந்துருச்சு. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சில ரொம்பவே மோசமான நெகட்டிவான விஷயங்கள் இருக்கு. அதுல முக்கியமான ஒண்ணுன்னா அது விஷால் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடிகை தர்ஷிகா அவர்களுக்கு ஹோப் கொடுத்த மாதிரி நடந்துகிட்டு ஒரு விஷயம் தான். ஸ்டார்டிங்ல ஏன் நடிகை தர்ஷிகா விஷால் கிட்ட உன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு வெளிப்படையா சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கு விஷால் லவ் எல்லாம் வேணாம் அப்படின்ற வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு ஆக்ஷன்ல தொடர்ந்து ஹோப் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அது ஒரு கட்டத்துல தர்ஷிகா கேம கம்ப்ளீட்டா சைலண்ட் ஆக்கிருச்சு. அதோட விளைவு அவங்க பாதியிலேயே பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறமா மீண்டும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க வரும்போது நடிகை பவித்ரா அவர்கள் கிட்ட மச்சான் நீ அப்பவே சொன்னடா, நான் தான் கேட்காம பெரிய தப்பு பண்ணிட்டேன், நீ சொன்னதை கேட்டிருந்தா கண்டிப்பா நானும் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில இப்போ நடிகை பவித்ரா அவர்கள் முதல் முறையா நடிகர் விஷால் பண்ண தப்ப பத்தி ரொம்பவே கோவமா பேசியிருக்காங்க. அதுல அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நான் தர்ஷிகா கிட்ட தெளிவா சொன்னேன், ஆனா அவ அத சுத்தமா கேட்கல, அவ தான் ஏதோ புரியாம பண்ணிட்டான்னா விஷால் அதை எந்த இடத்துலயுமே நிறுத்தாம அதை இன்னும் அதிகமா பண்றதுக்கான எல்லா வேலையையும் சைலண்டா பண்ணிட்டாரு. அது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா விஷால் தான் ஆரம்பத்துல தர்ஷிகா கிட்ட இந்த லவ் எல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு லவ் அப்படின்ற வேர்டை மட்டும் யூஸ் பண்ணாம லவ் பண்றவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அது அப்படியே தர்ஷிகா கிட்ட பண்ணாரு. அது அவளும் லவ் அப்படின்ற மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதுலயே அதிகமா போக்கஸ் பண்ணி கேமை விட்டு வெளியே போயிட்டா. அவ மட்டும் விஷால் கிட்ட பேசாம இருந்திருந்தா கண்டிப்பா இன்னைக்கு டைட்டில் வினரா கூட அவ வந்திருக்கலாம். அந்த அளவுக்கு அவ கேம் ஸ்டார்டிங்லயே ஃபைனலிஸ்ட் ஆயிட்டா. ஆனா அவ வாழ்க்கையே டோட்டலா விஷால் ஸ்பாயில் பண்ணி அவளோட கேம் மட்டும் இல்லாம நேமையும் சேர்த்து கெடுத்துட்டாரு அப்படின்னு ரொம்பவே கோவமா சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகை பவித்ரா விஷால் அவர்களை பத்தி சொல்லி இருக்கிற இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.